முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி பகுதியில் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவில், அதாவது யூனிட் 4ல சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி. எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றதான் நம்மளுக்கு டோட்டலா இந்த 30 மார்க்ல எஜுகேஷன் சைக்காலஜி. அதுல குறிப்பா எஜுகேஷன் மெத்தடாலஜில எஜுகேஷன் சைக்காலஜி ஒன் ஆஃப் தி பார்ட். அது தவிர எஜுகேஷனோட தொடர்பு இருக்கக்கூடிய சில கமிட்டிஸ் அண்ட் ரிப்போர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் என்ன இருக்கு அப்படின்றது ஒரு பகுதி. அடுத்து எஜுகேஷனல் பிலாசபர் அப்படின்ற ஒரு பகுதி. இதுல டிஃப்ரெண்ட் எஜுகேஷனல் பிலாசபர்ஸ் எந்த முறையில கற்பித்தல கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த மூன்றும் உள்ளடக்கியது அப்படின்றதான் எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜில ஒரு பார்ட். கம்ப்ளீட் அது எஜுகேஷன் சைக்காலஜி கிடையாது. அப்ப எஜுகேஷன் சைக்காலஜி அதனுடைய முக்கியத்துவம், சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம். இதுல இருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நீங்க எப்படி விடையளிக்கணும் அப்படின்னா பார்த்தோம்னா, இந்த இடத்துல எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா குறிப்பா வகுப்பறையில நிகழக்கூடிய லேர்னிங் ப்ராசஸ், வகுப்பறையில் நடக்கூடிய ஒரு கற்றல் நிலை. இந்த கற்றல்ல யார் யார் தொடர்புல இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த பாடப்பகுதியில இந்த சிலபஸ்ல இந்த 4வது யூனிட்ல முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு முன்னாடி என்ன பாடப்பொருண்மை இருக்கு, என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று லேர்னிங் அப்படின்னா என்ன, கற்றல் அப்படின்னா என்ன, லேர்னிங் ப்ராசஸ் கற்றல் நிலைகள் என்ன. அடுத்து லேர்னிங் சிச்சுவேஷன், லேர்னிங் சிச்சுவேஷன். இந்த மூன்றை பத்தி தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்ப கற்றல் சூழல், கற்றல் நிலைகள், கற்றல்னா என்ன அப்படின்றதுதான். அப்ப இந்த மூன்றுமே இதோட தொடர்பு இருக்கு. அப்ப வினாக்கள் கேட்கும் போது உங்களுக்கு சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜில முதல்ல உங்களுக்கு லேர்னர் தொடர்புடைய கொஸ்டின் கேட்கிறாங்களா, இல்ல அந்த கற்பித்தல் பணியை செய்யக்கூடிய டீச்சருடைய எஜுகேஷன் சைக்காலஜி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கிறாங்களா, இல்ல இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட், அந்த டீச்சிங் மெட்டீரியல், டீச்சிங் மெத்தடாலஜி, டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை பத்தி கொஸ்டின் கேட்கிறாங்களா அப்படின்றத நீங்க இந்த பகுதியில இருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நீங்க சரியா, ஏன்னா இது பொதுவா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும், நேரடியா அதுக்கு விடை அடிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல 3 விஷயம். ஒண்ணு டீச்சர், இன்னொன்னு லேர்னர், இன்னொன்னு யாரு, சூழல். சூழலோட சேர்த்து அந்த டீச்சிங் மெட்டீரியல் மெத்தடாலஜி உள்ள வந்துடும். அப்ப இந்த 3ல எஜுகேஷன் சைக்காலஜி அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கற்றல் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்க, ஒரு லேர்னிங் அப்படின்னா அதனுடைய அடைவு திறன் என்னவா இருக்கணும், அதனுடைய முடிவு என்ன, அதோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாடப்பொருளை குறித்து ஒரு ஆசிரியர் நடத்துறாரு அப்படின்னா அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய முதன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்த பாடப்பொருளை பற்றி அவங்களுக்கு கற்பித்தல் செய்திருக்கிறாரோ, என்ன பாடப்பொருளை பற்றி அவர் டீச்சிங் பண்ணியிருக்காரோ, அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு அந்த மாணவர்கள் அந்த பெற்ற தகவலை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க, அந்த பெற்ற தகவலை புரிந்து கொண்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்குதான் நம்மளுக்கு கல்வி உளவியல் முக்கியமா பயன்படும். அப்ப கற்றல் திறனை, அடைவு திறன் அடைஞ்சிருக்கா, அடைய வைக்கணும் அப்படின்னா எல்லாரும், ஏன்னா இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், மைண்ட் ஓரியன்ட் விஷயம் தான் இது. பொதுவா சைக்காலஜி அப்படின்னா ஸ்டடியை பற்றி பிஹேவியர், நடத்தையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் சொல்றோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர், மாணவர், அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல், இந்த மூன்றும் ஒரு இணக்கமான ஒரு ஹார்மோனியஸா இருந்தா மட்டும்தான் இங்க கற்றல் நிகழ்வு நடக்க முடியும். இல்லைன்னா கற்றல் நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இப்ப ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது நான் சொல்லக்கூடிய எல்லா இந்த அப்டிராக்ட் கான்செப்ட்லயே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க விடை அளிக்க முடியும். அதாவது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் திங் ஒன் லேர்னர் அப்படின்னு எடுத்துக்குவோம். லேர்னர் அப்படின்னா யாரு, ஸ்டூடெண்ட், கற்றுக்கொள்பவர். இந்த கற்றுக்கொள்பவர் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு, தனியால் வேற்றுமை, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வேற்றுமை இருக்கு, பல வேற்றுமைகள் இருக்கு. பிசிக்கல் வேற்றுமை இருக்கு, மென்டல் வேற்றுமை இருக்கு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் வளர்ச்சியில அவங்களுக்கு வேறுபாடு இருக்கு. இது மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குறிப்பிட்டதா கற்றலோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா அறிதல் திறன் வளர்ச்சி. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிதல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான. அதை பேஸ் பண்ணி நம்ம லேர்னர்ஸை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று ஸ்லோ லேர்னர்ஸ், மீடியம் லேர்னர்ஸ், அதே மாதிரி கிஃப்டட் சில்ட்ரன்ஸ், அதாவது எலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சொல்லக்கூடிய விஷயங்களை வேகமா கிராஸ் பண்ணிக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த லேர்னர் அப்படின்னா வகுப்பறைக்கு வரக்கூடிய ஒரு 40 பேர் மாணவர்கள் 1:40 ரேசியோல வகுப்பறை இருக்கு அப்படின்னா அந்த 40 மாணவர்கள் 40 விதமான மனநிலையில இருந்து வகுப்பறையில் உட்காருவாங்க.
அவங்க வீட்டுல இருந்து வகுப்பறைக்கு வரும்போது 40 விதமான மனநிலை. ஒருத்தர் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு வந்திருப்பான், ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்திருப்பான், ஒருத்தர் வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திட்டி அனுப்பியிருப்பாங்க அவன் கேட்டதை கொடுக்கலன்னு. இன்னும் சில பசங்க வேற மாதிரிக்கான ஆட்டிடியூட்ல வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு எல்லா ஆட்டிடியூடோட வரக்கூடிய மாணவர்கள் பல்வேறு டைவர்சன் மைண்ட்ல இருக்கக்கூடிய, டைவர்ஸ் மைண்ட்னா வேறுபாடோடு இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய 40 மாணவர்களையும் ஒரே மனநிலைக்கு கொண்டு வந்து ஒரே ஒன்னஸ், அந்த ஒன்னஸ கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி ஆசிரியர் தான் கற்பிக்கக்கூடிய அந்த பாடம் பொறுமை குறித்து அவங்க கற்பிச்சா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாணவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பதை அவங்களுக்கு முழுமையாக புரிய வைக்க முடியும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து லேர்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி அவங்கள ஒரே மனநிலைக்கு கொண்டு வந்து பாடம் நடத்தணும் அப்படின்றது ஆசிரியருடைய முக்கியமான விஷயம். அப்படின்னா தான் அடைவுத்திறன் அடைய வைக்க முடியும். அப்ப இதுல எஜுகேஷன் சைக்காலஜி மேஜர் ரோல். ரெண்டாவது டீச்சர். டீச்சர் அப்படின்றவர் அவரும் பல்வேறு ஆட்டிடியூட் இருக்கும் அவருக்கு. அவருடைய எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, பல்வேறு போதுமான பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா, அப்ப அந்த அடிப்படையில அவருடைய மனநிலையுமே இந்த மாணவர்களுக்கு, ஏன்னா அவர் மகிழ்ச்சியா இருந்தா தான் உங்களால பாடத்தை முழுமையா ஆசிரியர் சொல்லித்தர முடியும். ஸோ இந்த 2 பேருமே சரியா இருக்காங்க. ஆசிரியருடைய மனநிலையும் சரியா இருக்கு, ஆட்டிடியூட் சரியா இருக்கு, பிஹேவியர் சரியா இருக்கு, நடத்தை சரியா இருக்கு, மாணவனுடைய இது சரியா இருக்கு. ஆனா அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய கற்றல் சூழல், டீச்சிங் மெட்டீரியல், டீச்சிங் மெத்தடாலஜி, டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் எல்லாமே சரியா இல்லை அப்படின்னா, அப்ப இந்த 2 சரியா இருந்தா கூட அந்த 3வது வந்து கற்றலுடைய அடைவு திறனை போக வைப்பதுல ரொம்ப இடையூறுகள் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில இந்த 3 விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த எஜுகேஷன் சைக்காலஜில அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்ப நான் சொன்ன விஷயத்திலிருந்தே எஜுகேஷன் சைக்காலஜியோட இம்பார்ட்டன் அப்படின்னா 3 ஃபேக்டர் வச்சுக்கிட்டு நீங்க டிசைட் பண்ண முடியும். அப்ப எந்த ஃபேக்டர்ல இருந்து நம்மள கொஸ்டின் கேட்கறாங்க? லேர்னர் ஓரியன்டா கேட்கறாங்களா, டீச்சர் ஓரியன்டா கேட்கறாங்களா, இல்ல என்விரான்மெண்டல் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி ஓரியன்டா கேட்கறாங்களா அப்படின்ற அடிப்படையில நீங்க வினாக்களுக்கு சரியாக விடைய அனலைஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்ப வந்து இந்த பார்ட்ல நம்ம அதை பத்தி தான் முக்கியமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு ஹூ இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் இன் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரும் மிக முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேர்னர் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம டாக்டர் முக்கியமா, பேஷண்ட் முக்கியமா, பேஷண்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கலேன், நோயாளி இல்லை அப்படின்னா மருத்துவருக்கு அங்க வேலை கிடையாது. அதே மாதிரி வகுப்பறையில மாணவர் இல்லை அப்படின்னா ஆசிரியருக்கு வேலை கிடையாது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தி லேர்னர். அப்போ லேர்னர் அப்படின்றவங்க டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே தொடக்கத்தில் சொல்லும் போது கூட இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தி லேர்னர்ஸ், அப்ப அந்த அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய டீச்சிங்கை நீங்க எஃபெக்டிவா பண்ண முடியும். ஸோ இப்போ எஃபெக்டிவ் டீச்சிங் இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர் மாணவர்களை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாணவருடைய தேவையினுடைய அடிப்படையில நீங்க அவங்களுக்கு வந்து கற்றல் பணியை செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அடைவு திறன் வந்து ஹையஸ்டா இருக்கும், பீக்கா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிக் எபிலிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். யூனிக் எபிலிட்டி அப்படின்னா எல்லோருக்கும் ஒரே விதமான திறமை கிடையாது அப்படின்ற தெளிவா புரிஞ்சுக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான எபிலிட்டி கிடையாது, மாணவர்களுக்கு வேறுபாடு. ரெண்டாவது, ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு மாணவனுக்கு சயின்ஸ் பாடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு மாணவனுக்கு வரலாற்று பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு மாணவனுக்கு கணித பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப யூனிக் எபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா அவனுடைய திறமை மற்றும் அவனுடைய ஆர்வம் இந்த ரெண்டுமே யூனிக்கா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்ப இந்த இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அவங்களுக்கு டீச்சிங் பண்ண முடியும். இது ரெண்டுமே யாரு ஓரியன்டட்? இந்த எபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் யாருடைய ஓரியன்டட்? மாணவன் சம்பந்தப்பட்டது, லேர்னர் சம்பந்தப்பட்டது. அதுதான் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் சைக்காலஜி ஹெல்ப்ஸ். அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி யூனிக் எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட், நீட் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஈச் லேர்னர். ஒவ்வொரு மாணவர்களுடைய அவங்களுடைய எபிலிட்டி என்ன, அவங்களுடைய ஆர்வம் என்ன, அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய மனப்பான்மை என்ன. ஆட்டிடியூட் அப்படின்றது இந்த இடத்துல என்னது? அவங்களுடைய ஆட்டிடியூட், நடத்தை அப்படின்றது. ஆட்டிடியூடுன்றது அது மனப்பான்மை, மனப்போக்கு, அது நம்ம இங்க பேசக்கூடாது. ஆட்டிடியூடு தான் நடத்தை. அப்ப இந்த மூன்றும் எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட், நீட் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஈச் லேர்னர்ஸ் இத சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். ஏன்னா மாணவன் ஒரு இதுல ஆர்வமா இருப்பான், நம்ம அதுல ஆர்வம் இல்லாம ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு போய் நம்ம திரும்ப திரும்ப அதை செய்யடா அப்படின்னு சொன்னா அவன் செய்யவே மாட்டான். இந்த அடிப்படையில தான்
புரிஞ்சுக்கிற போது நம்மளால என்ன கற்றல் அடைவுத்திறன் கொண்டு வர வைக்க முடியுமோ அதை கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்றதுல எஜுகேஷன் சைக்காலஜி வந்து மேஜர் ரோல்ல இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல புரிஞ்சுது. தென் அதே இது ஸோ யூனிக் எபிலிட்டி அப்படின்னா இந்த இடத்துல யூனிக் எபிலிட்டி ஒரே விதமான திறமைகள் அப்படின்றது. மாணவர்களுக்கு திறமை வேறுபடும், திறமையை சரியா புரிஞ்சுக்கணும் அவ்வளவு. அதே சேம் தான் நம்ம வந்து அதே வேர்டை என்ன எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இங்க வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் சொல்றாங்க, தனியால் வேற்றுமை. இரண்டாவது பாயிண்ட், நீங்க வந்து லேர்னரை பத்தி எப்படி வந்து எஃபெக்டிவ் டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீச்சர் எப்படி புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். இட் அசிஸ்ட் இன் ஐடென்டிஃபையிங் தி இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ், allowing the teachers to tailor the instructions to their specific needs. அப்ப it assists it identifying the individual differences. அப்ப மாணவர்களுக்குள்ள வேற்றுமை இருக்கு அப்படின்றத த்ரூ எஜுகேஷன் சைக்காலஜி மூலமா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி ஐடென்டிபிகேஷன் பண்ணாதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், அவங்களுடைய ஸ்பெசிபிக் நீட், அவனுடைய தேவை என்ன, அதனுடைய அடிப்படையில நீங்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு எந்த மாதிரியான டீச்சிங் பண்ணலாம், மீடியம் லேர்னர்ஸ்க்கு எப்படி பண்ணலாம், எலக்ட் லேர்னர்ஸ்க்கு எப்படி பண்ணலாம். இப்ப எலக்ட் லேர்னர்ஸ்க்கு பண்ணக்கூடிய அதே ஃபாஸ்ட் லேர்னிங்கையோ ஃபாஸ்ட் டீச்சிங் மெத்தடாலஜியோ ஹையர் ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜியோ நீங்க யூஸ் பண்ணி அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ்னால புரிஞ்சுக்கிற முடியாது. அப்ப இந்த டிஃபரன்சஸை புரிஞ்சு அந்தந்த லெவல்ல இருக்கக்கூடிய லேர்னர்ஸுக்கு எப்படி கற்றல் அடைவுத்திறனை கொண்டு வர முடியும் அப்படின்றதுல எஜுகேஷன் சைக்காலஜி மேஜர் ரோல்ல இருக்கு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிமைசிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் டீச்சிங்? டீச்சிங் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு வந்து இட்ஸ் எ கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சே டூ வே கம்யூனிகேஷன். அப்ப டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், இங்க டீச்சிங் பண்ற ஒரு பேர் யாரு? டீச்சர். லேர்னிங் அப்படின்றதுல இன்வால்வ் ஆகக்கூடியவங்க மாணவர்கள். அப்ப இதை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இந்த கற்றல் கற்பித்தல் நிலையில, கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுல போதுமான அடைவுத்திறன் அந்த கற்றல் தொடர்புடைய பொறுமையில அடைய வைக்கணும் அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து ஆப்டிமைசிங் சொல்றாங்க. ஆப்டிமைசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா 100% ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா 99.99% அப்படின்னு அர்த்தம். 0.01% கிடையாது. அப்ப ஆப்டிமைசிங் என்ன மீனிங் அப்படின்னா நீங்க எதை அடைய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதுல 99.99% அடைய வைக்கணும் அப்படின்றத அர்த்தம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஆப்டிமைஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியம். டீச்சர் வந்து இப்ப எக்ஸாம்பிள பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்துருச்சு, விர்ச்சுவல் லெபார்டரிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவல்ல வரக்கூடிய காலகட்டத்துல ஆசிரியரை விட மாணவன் வந்து பல்வேறு சோசியல் மீடியாக்களை பல்வேறு தகவலை தெரிஞ்சு வச்சுட்டு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு நீங்க இன்னமும் சாக் போர்டு மெத்தட்ல ஒரு பிபிடி யூஸ் பண்ணாம, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிபிடி யூஸ் பண்ணாம, இல்ல வேற ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணாம நீங்க வெறும் ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லக்கூடிய இந்த சாக் போர்டு மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா அந்த டீச்சிங்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. அதான் சொல்றாங்க. அப்ப எஜுகேஷன் சைக்காலஜில நீங்க முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணாதான் மாணவர்களுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட் என்ன, 21st செஞ்சுரியில இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜி என்ன, அதை யூஸ் பண்ணணுமே தவிர நான் 30 வருஷம் ஆசிரியராக இருந்திருக்கேன், நான் 30 வருஷத்துல என்ன முன்னாடி டீச் பண்ண, அன்றைய இருந்த மாணவர்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த அவங்களுடைய லெவல் அப்படின்றது வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருக்காங்க, அவங்களுடைய நிலை வேற. அப்ப நம்ம வந்து டீச்சர் வந்து டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தா தான் நீங்க எஃபெக்டிவ் டீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எஃபெக்டிவ் டீச்சிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்றது என்ன? எஜுகேஷன் சைக்காலஜி எக்யூப் தி டீச்சர். அப்ப இந்த இடத்துல என்னது? எஜுகேஷன் சைக்காலஜி எதுக்கு யூஸ் பண்ணுது? டீச்சருக்கு முதல்ல லேர்னர் சம்பந்தப்பட்ட சொன்னோம், அவருடைய யூனிக் எபிலிட்டி, அவங்களுடைய நீடு, இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க டீச்சிங் பண்ணணும் அப்படின்றத அங்க சொன்னோம். அதே சேம் திங் அங்கவே என்ன சொன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸுக்கு ஏற்ற டீச் பண்ண, அது லேர்னர் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து டீச்சர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அப்ப எஜுகேஷன் சைக்காலஜிக்கு டீச்சருக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்யூப் தி டீச்சர். ஆசிரியர் தன்னை வந்து எக்யூப் பண்ணிக்கணும். எப்படி? வித் நாலேஜ் ஆஃப் எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் லேர்னிங் தியரிஸ். ஸோ லேர்னிங் தியரிஸ் அப்படின்னா நிறைய லேர்னிங் தியரிஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ட்ரையல் அண்ட் எரர் தியரி, அதே மாதிரி வந்து ஸ்கின்னருடைய இன்ஸ்ட்ருமெண்டல் தியரி, காக்னிட்டிவ் தியரி, இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்ப இந்த லேர்னிங் தியரிலாம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் அந்த லேர்னிங் தியரியை அப்ளிகேஷன் ஓரியன்டா எப்படி நம்ம வகுப்பறையில பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இதுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி டீச்சருக்கு வரும். அப்ப இது வந்து டீச்சர் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். The next students center strategy.
அதாவது மாணவர்களை மையமாக வைத்த ஒரு நுட்பத்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு நுட்பம் அப்படின்றது என்ன, மாணவர்களை மையமாக வைத்தது. இட் கைடு தி டீச்சர். டீச்சருக்கு இது வந்து ஒரு கைடா யூஸ் பண்ணுது, அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி பண்ணுது? இன் டிசைனிங் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டிசைனிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, அவர் வந்து என்ன வகுப்பறையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாரோ, என்ன பாடத்தை பொறுத்தளவு நடத்த போறாரோ, அதை டிசைன் பண்றது, அதாவது வடிவமைப்பு பண்றது. எப்படி உதவுது? டெய்லர் டு ஸ்டூடெண்ட்ஸ் காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் நீட்ஸ். அப்ப நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸை ஃப்ரேம் பண்றாரு அப்படின்னா, டீச்சருக்கு எஜுகேஷன் சைக்காலஜி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மாணவர்களுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டி எப்படி இருக்கு, அவங்களுடைய எமோஷனல் நீட்ஸ் எப்படி இருக்குது, தென் ஃபாஸ்டரிங் எ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வந்து ஃபாஸ்டரா அந்த குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்க முடியும், எ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சப்ஜெக்ட் சும்மா அப்படியே படிச்சதை கொண்டு ஒப்பிக்கிறது கிடையாது, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது. அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்களால எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க இந்த பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் அது சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன கொஸ்டின் அதுல கேட்டிருந்தாலும் அந்த கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியும். 3 காம்பனண்ட்டை பத்தி தான் நம்ம எழுத போறோம் அப்படின்ட்டு தெளிவாகவே நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லிட்டேன், இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாஸ்டரிங் எ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர். என்ன சப்ஜெக்ட் மேட்டர் நடத்துறாரோ, என்ன பாடப்பொருளை பற்றி நடத்துறாரோ, அதை டீப்பரா ரொம்ப ஆழமாக அந்த மாணவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நுட்பங்களை டிசைன் பண்றதுக்கு, வடிவமைப்பதற்கு எஜுகேஷன் சைக்காலஜி யாருக்கு உதவுது அப்படின்னா, ஆசிரியருக்கு உதவுது. ஸோ இந்த 2 காம்பனண்ட்டுமே ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஒரு காம்பனண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபாஸ்டரிங் எ பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். இந்த இடத்துல 3வது காம்பனண்ட் வரும். இந்த இடத்துல லேர்னிங் என்விரான்மெண்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங் அப்படின்றது இருக்கணும். கற்றலில் இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்றலில் இனிமை இருந்தா தான் மாணவர்கள் என்ரோல்மெண்ட் விகிதம், டிராப் அவுட்ஸ் குறைக்கிறது எல்லாமே நம்மளால செய்ய முடியும். அப்ப ஃபாஸ்டரிங் எ பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட், ஒரு நேர்மறையான ஒரு கற்றல் சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சூழல் அவங்களுக்கு கற்றலினுடைய திறனை அதிகப்படுத்தும். அதன் மூலமாக அவர்களுடைய கற்றலுடைய அடைவு திறனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை வந்து அவங்களுக்கு உருவாக்கி, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட், நடத்தை மேலாண்மை. ஏன்னா நடத்தை, நீங்க ஒரு வகுப்பறையில வந்து 40 மாணவர்கள் 40 மாணவர்கள் ஒரே மனநிலைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய பாசிட்டிவான ஆட்டிடியூட உருவாக்குன பிறகுதான் நீங்க வகுப்பறையே மேலாண்மை பண்ண முடியும். இல்லைன்னா இன்று வகுப்பறையில வந்து பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது நடத்தை எப்படி மேலாண்மை பண்றது அப்படின்னா, அவங்களுடைய பிஹேவியரை மேலாண்மை பண்றது தான் எஜுகேஷன் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்டான ரோல். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி ப்ரொவைட் தி டெக்னிக். எஜுகேஷன் சைக்காலஜி, கல்வி உளவியல் என்பது உங்களுக்கு எதை ப்ரொவைட் பண்ணுது, எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன டெக்னிக் உங்களுக்கு கொடுக்கணும், டு மேனேஜ் தி பிஹேவியர் அண்ட் மெயின்டைன் தி டிசிப்ளின் இன் தி கிளாஸ். மாணவர்களே அவருடைய நடத்தைகளை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி மேலாண்மை செய்யணும், அது மட்டும் இல்ல, அண்ட் மெயின்டெனன்ஸ் தி டிசிப்ளின் இன் கிளாஸ். வகுப்பறையில எப்படி டிசிப்ளினா மாணவர்களை வச்சுக்கிறது அப்படின்றது. தி நெக்ஸ்ட், கிரியேட்டிங் எ கனெக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். கிரியேட் பண்றோம் எப்படின்னா, அதை இங்க உருவாக்குறோம். எப்படி பண்றோம்னா, அங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய பிஹேவியரை நம்ம வந்து முறைப்படுத்தினா மட்டும்தான் அங்க என்ன பண்ண முடியும், கனெக்டிவ் தி லேர்னிங் என்விரான்மெண்ட். அந்த லேர்னிங் நம்ம எதை சொல்லிக் கொடுக்க போறோமோ அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்க வைக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, அந்த கனெக்ஷன் கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த கட்டளை அடைய வைக்க முடியும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி லேர்னிங் என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு கிரியேட் பண்றதுக்கும் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்றதான் டீச்சர். தென் நெக்ஸ்ட், பாசிட்டிவ் லேர்னிங் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, இட் ஹெல்ப் தி எஜுகேட்டர்ஸ். எஜுகேட்டர்னா இங்க யாரு, டீச்சர். கிரியேட் எ பாசிட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் தட் ப்ரொமோட் தி என்கேஜ்மெண்ட் அண்ட் லவ் ஃபார் எ லேர்னிங். நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு லேர்னிங் கல்ச்சர் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், வந்து ஒரு நல்ல லேர்னிங் என்விரான்மெண்ட், ஒரு கற்றல் சூழலை உங்களால உருவாக்க முடியும். அது அப்படி உருவாக்கும் போது தட் ப்ரொமோட் தி என்கேஜ்மெண்ட் அப்படின்னா, மாணவர்களை எப்பவுமே நம்ம வந்து என்கேஜா வச்சுக்கிற முடியும். அண்ட் லவ் ஃபார் தி லேர்னிங், லவ் ஃபார் லேர்னிங். அப்ப லேர்னிங்கை நம்ம அதை லவ் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம், அதை அன்போடுன்றதை விட என்ன அர்த்தம்னா, ஈடுபாடோடு அந்த இடத்துல நம்ம சேர்ந்தா மட்டும்தான் மாணவர்களுக்கு அடைவு திறன் நம்ம கொண்டு வர வைக்க முடியும். இது ரெண்டுமே என்விரான்மெண்டல் சம்பந்தப்பட்ட ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்ன பார்த்தோம், லேர்னர் சம்பந்தப்பட்ட ஃபேக்டர், அவங்களுடைய தேவை, இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், யூனிக் எபிலிட்டி, அதனுடைய அடிப்படையில ஆசிரியருக்கு எந்த டீச்சிங் மெத்தடாலஜி என்ன பண்ணணும் அப்படின்றத
மாணவர்களுடைய எபிலிட்டியை பார்க்குறோம். அடுத்து வரும்போது டீச்சிங் மெத்தடாலஜி இதெல்லாம் டிசைன் பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு உதவி செய்யுது, மாணவர்களுடைய ஆட்டிடியூடை மேனேஜ் பண்றதுக்கு உதவி செய்யுது அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைடிங் தி காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். இங்க வந்து காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்டை அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு, குழந்தைகளுக்கு டெவலப் பண்றதுக்கு, குழந்தைகள் மீன்ஸ் இங்க மாணவர்கள் அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி கைட் பண்ணுது, நம்மளுக்கு வழிகாட்டுது. எப்படி வழிகாட்டுது? அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு டெவலப்மெண்ட். முதல்ல வந்து ஒரு சைல்டுடைய நீங்க ஸ்டார்டிங் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கும்போது க்ரோத், இதே யூனிட்ல இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பார்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, சிக்னிபிகன்ட் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு அடுத்த டாபிக் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா growth டெவலப்மெண்ட் மெச்சூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க பாருங்க ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு. முதல்ல லேர்னர் சிச்சுவேஷன், லேர்னர் என்விரான்மெண்ட், இந்த மூணோட கனெக்ட் பண்ணி தான் அடுத்த டாபிக் வருது, சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி. அப்போ சிக்னிபிகன்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி இந்த மேல உள்ள மூணையும் சரியா கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி நம்மளுக்கு கைட் பண்றது அப்படின்றதா சிக்னிபிகன்ஸ்ல படிச்சோம். இதுக்கடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா growth அண்ட் டெவலப்மெண்ட். அப்ப நம்ம இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்னா என்ன, உங்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, உங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இப்பெல்லாம் நம்ம படிச்சுட்ட பிறகுதான் நம்மள, அதனாலதான் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஆசிரியருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி என்ஹான்சஸ். எதை என்ஹான்ஸ் பண்ணுது, எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். இப்ப சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்ல பார்த்தோன்னா ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ், அதே மாதிரி இப்போ வந்து இன்ஃபன்ட் ஸ்டேஜ், அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா போகும்போது அப்படியே சில்ட்ரன்ஸ், அடல்ட், மிடில் ஏஜ், ஓல்டு ஏஜ் அப்படின்னு நம்ம கேட்டகரியா கொண்டு வர முடியல. இது டீச்சிங் அப்படின்னு வரும்போது சில்ட்ரன்ஸ் அப்படின்ற வரும்போது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி வரைக்கும் அவங்க வருவாங்க. அந்த ஸ்டேஜஸ்ல எப்படி அவங்க டெவலப் ஆகுறாங்க, அவங்களுடைய பிசிக்கல் குரோத் எப்படி இருக்கு, எஸ்பெஷலி அடோலசன்ட் பீரியட்ல அவங்களுடைய பிசிக்கல் குரோத் எப்படி இருக்கு, மென்டல் குரோத் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய மாணவன். இப்ப வந்து 6ஆம் வகுப்பு மாணவன் வந்து ஒபீடியண்டா இருப்பான், அவனை நீங்க கைட் பண்ணிடலாம் ஈஸியா. இதே இது 9, 10வது வர இருக்கக்கூடிய மாணவர்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனா 11, 12வது வரக்கூடிய மாணவர்களை அவ்வளவு எளிமையா நீங்க கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா அவனுடைய பிஹேவியர் வேற. அப்ப நான் வந்து 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே மெத்தடையோ அதே விஷயங்களையோ நான் 12வது, 11வது மாணவர்களுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னால மேனேஜ் பண்ண முடியாது, அவங்களுடைய பிஹேவியரை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா 10 வருஷம் கிட்டத்தட்ட நான் 11 வருஷம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் இதுதான். அதுக்கடுத்து தான் நான் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்தேன். அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்றது புரிஞ்சா மட்டும்தான் இந்த ஏஜ் சில்ட்ரன்ஸ்க்கு இதான் சொல்லி தரணும். குழந்தைகளுக்கு போய் விளையாட்டு வழிகட்டல கொடுக்க முடியும், இதே வந்து பெரிய ஹையர் எஜுகேஷன் நம்ம அதை கொடுக்க முடியாது. ஸோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸை புரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவு தே இன்ஃப்ளூயன்ஸ் தி லேர்னிங். அந்த ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி, இப்ப ஏன் அடோலசன்ட் பீரியட்ஸ் நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா அடோலசன்ட் பீரியட் அப்படின்றது ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு மாற்றத்துக்கு உட்பட்ட பருவம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே என்ன பண்றாங்க, மெச்சுரேஷன் ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பெண்களை பொறுத்தளவு வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வருது, அதே மாதிரி வந்து மெச்சுரேஷன் தொடங்குறது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள மாற்றம் வருது. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தோம்னா முஸ்டாஸ் மீசை வளர்றது, ஸ்பெம் அவுட் ஆகுறது, இதெல்லாம் வந்து குரல் சேஞ்சஸ் நடக்குது. இதெல்லாம் 2ஆம் நிலை பாலினம், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்ப இது வந்து அவங்களுக்கு வந்து கற்றல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களால ஏன் வந்து இதை வந்து ஒரு ஸ்டான்லி ஹால் என்ற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இட்ஸ் ஏ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரோம் பீரியட் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு புயல் பருவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப புயல் பருவம், புயல் இருக்கும்போது நம்மளால எதையுமே சரியா கட்டுப்படுத்த முடியுமா? அப்ப மாணவர்கள் புயல் பருவத்தில் இருக்கக்கூடிய அடோலசன்ட் பீரியட் மாணவர்களுக்கு நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து பியர் குரூப் டாமினேஷன்ல தான் இருப்பாங்க. அவங்களால ஈஸியா வந்து அதுதான் சரின்னு அவங்க நினைப்பாங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரு வகுப்புல. ஸோ அப்போ இன்ஃபுளுயன்ஸ் தி லேர்னிங், அதை வந்து எப்படி அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸுமே எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அலோவிங் ஃபார் ஏஜ் அப்ரோப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த பாயிண்ட்லயே சொல்றாங்க பாருங்க, ஏஜ் அப்ரோப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அந்தந்த வயதுக்கு தகுந்தாப்புல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதை நான் சொன்னேன், 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துறது ஒண்ணு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துறது ஒண்ணு, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துற மெத்தடாலஜி ஒண்ணு. அப்ப அப்ரோப்ரியேட் ஏஜ், அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அவங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃப்ரேம் பண்ணி டீச் பண்ணணும் அப்படின்றதுல நம்மளுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி நம்மளுக்கு டீச்சருக்கு கைட் பண்ணுது. அடுத்து பார்த்தோன்னா எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த். எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட், மன எழுச்சியை எப்படி வந்து நம்ம வந்து முறைப்படுத்துறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, எப்படி சரிப்படுத்துறது, அண்ட் மென்டல் ஹெல்த், மனநலம் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு. இது ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா இது 2 காம்போனன்ட்டுமே வந்து மாணவர்களுக்கும் சரி ஆசிரியருக்கும் சரி ரொம்ப முக்கியம். மாணவரும் எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கணும், என் மென்டல் ஹெல்த்ல இருக்கணும், ஆசிரியரும் மென்டல் ஹெல்த்ல இருக்கணும், அதே மாதிரிக்கே எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும். சில டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சைக்கலாஜிக்கலா வந்து
அவங்க வந்து எப்பவுமே மாணவர்களை திட்டுறது, எப்பவுமே மாணவர்களை அடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய ஆசிரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் சைக்காட்டிக்கலா ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அப்ப 2 பேருமே இந்த இது இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உதாரணமே சொல்றது வேற காரணத்துக்காக நான் சொல்லல. இட் ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் ஃபார் ஆப்டிமம் குரோத். அப்ப இட் ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டல் ஹெல்த். இந்த மென்டல் ஹெல்த் சரியா இருக்கு, எமோஷனலா நம்ம சரியா பேலன்ஸ்டா இருக்கோம் அப்படின்னாவே அவங்களுக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லேர்னிங்ல வந்து என்ன இருக்கும், ஆப்டிமல் growth இருக்கும். அட்ரஸிங் தி ஹோலிஸ்டிக் நீட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்ற மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி, முழுமை நல வாழ்வுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த கல்வி வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்றாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே ஆசிரியர் சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசஸிங் தி ப்ராக்ரஸ் அண்ட் ஐடென்டிஃபைங் லேர்னர் கேப். அதாவது அசஸிங் தி ப்ராக்ரஸ் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி நீங்க இப்ப டீச்சிங் முடிச்சிட்டோம், 3 பேரை பத்தி பேசியாச்சு. லேர்னிங் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, டீச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு ஆசிரியருக்கு எப்படி உதவுதுன்னு சொல்லியாச்சு, அடுத்து மாணவர்களுக்கு எப்படி உதவுதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அசஸிங் தி ப்ராக்ரஸ். ஸோ ப்ராக்ரஸ் இருக்கா, நான் நடத்தின அந்த கற்றல் மூலமாக உங்களுக்கு ப்ராக்ரஸ், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஆப்டிமைஸா இருக்கா, எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு நான் செக் அவுட் பண்றேன். அசஸிங் தி ப்ராக்ரஸ் அண்ட் ஐடென்டிஃபைங் தி லேர்னர்ஸ் கேப். என்ன இடைவெளி இருக்கு மாணவர்களுக்கு இடையில, அந்த லேர்னிங்ல என்ன இடைவெளி இருக்கு அப்படின்றதையும் நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி டீச்சர்ஸுக்கு உதவுது அப்படின்றது. மெஷரிங் தி அகடாமிக் ப்ராக்ரஸ். ஸோ அகடாமிக் ப்ராக்ரஸ் அப்படின்னா கற்றல்ல வந்து அகடாமிக் ஓரியன்டா அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை தி லேர்னர்ஸ் கேப். 2 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மெஷரிங் தி அகடாமிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி ப்ரொவைட் மெத்தட் ஃபார் மெஷரிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் அகடாமிக் ப்ராக்ரஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி எதை ப்ரொவைட் பண்ணுது, எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மெத்தட் ஃபார் மெஷரிங். என்ன விதமான முறையில ஸ்டூடெண்ட்ஸ் அகடாமிக் ப்ராக்ரஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்க மெஷர் பண்ண முடியும். என்ஷூரிங் தே ஆர் ஆன் ட்ராக். அவங்கள வந்து எப்பவுமே ட்ராக் பண்ணணும், அது கரெக்டா ட்ராக் பண்றோமா அப்படின்றது. அப்ப மெஷரிங் அப்படின்றது ரொம்ப அடவித்திறன் அடைஞ்சிருக்கா அப்படின்றது எதை வச்சு நம்ம அகடாமிக் ப்ராக்ரஸ் இது பண்றோம். அவங்களுடைய மதிப்பெண்ணா இருக்கலாம், அவங்களுடைய நடத்தையில ஏற்பட்ட மாற்றமா இருக்கலாம். ஆனா அகடாமிக் ஓரியன்டா நீங்க வந்து ரிட்டனா எழுதுறத விட அவனுடைய நடத்தையில மாற்றம் வந்தாவே கல்வியில மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றதான் அங்க முக்கியமான பொருண்மை. அசஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி லேர்னிங் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேர்னிங்கான டெஃபினேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க லேர்னிங் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வரணும். சச் சேஞ்சஸ் பெர்மனன்ட்லி எஸ்டாப்ளிஷ் பை எ பர்சன் பை எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த சேஞ்ச் ஆன பிஹேவியர் அவங்களுக்கு நிலைத்து இருக்கும். அதுதான் கற்றலினுடைய முக்கியமான நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அகடாமிக் ப்ராக்ரஸ் அப்படின்றது நீங்க எதை வச்சு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பாடத்தை படிச்சு எழுதுறான்ற மட்டும் கிடையாது. ஸோ அவனுடைய நடத்தையிலேயே மாற்றம் ஏற்பட்டிருக்கா, அதுதான் எக்ஸாக்ட் இம்பாக்ட். அதுதான் எக்ஸாக்ட் இம்பாக்ட், எக்ஸாக்ட் எஃபெக்ட் டியூ டு தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். கற்றல் கற்பித்தல்னால ஏற்படக்கூடிய அந்த இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் எடுத்துக்கிற முடியுமே தவிர அவனுடைய ஆளுமையில எப்படி மாற்றம் வந்திருக்கு, அவனுடைய ஆட்டிடியூட்ல எப்படி மாற்றம் வந்திருக்கு, அதுதான் எக்ஸாக்ட் இம்பாக்ட். நீங்க அதுக்காக அவன் பாடத்தை படிச்சு கரெக்டா எழுதி காமிச்சா 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா அவனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒன்லி ஃபார் அகடாமிக் ஓரியன்டட் ஒன்லி, நாட் ஆல் தி காம்பனன்ட் ஆஃப் பிசிக்கல், மென்டல், சோசியல் எல்லா வளர்ச்சியும் ஹோலிஸ்டிக்கா அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஐடென்டிஃபை லேர்னர்ஸ் கேப் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹெல்ப் தி டீச்சர்ஸ். இட் ஹெல்ப் தி டீச்சர்ஸ் எது எஜுகேஷன் சைக்காலஜி டீச்சருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஐடென்டிஃபை தி லேர்னிங் கேப். என்ன வந்து இடைவெளி இருக்கு கற்றல்ல, அண்ட் அடாப்ட் தி அப்ராப்ரியேட் இன்டர்வென்ஷன்ஸ். அதுக்கேத்தாப்புல சரியான பயிற்சியை கொடுக்கணும், இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும். என்ஷூரிங் நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபால்ஸ் பிஹைண்ட். ஸோ எந்த வகையிலையும் மாணவர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த கேப் வந்து அவங்களுக்கு இருந்துடக்கூடாது. அவங்க என்ன கற்றல்ல அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைய வச்சிடணும் அப்படின்றதான். ஸோ அந்த விஷயத்துக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றது டீச்சருக்கு உதவுது அப்படின்றதான். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமா என்ன அப்படின்னா மோட்டிவேட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்கேஜிங் தி என்கேஜ்மெண்ட். அதாவது என்கேஜிங் தி என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்க டீச்சிங் லேர்னிங் அப்படின்னு வந்துட்டாவே இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்களை மோட்டிவேஷன் பண்ணாம நம்மளால டீச்சிங் சக்சஸ் பண்ணவே முடியாது. அப்ப மோட்டிவேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ டீச்சர்ஸ் மஸ்ட் நோ த ஹவு டு மோட்டிவேட் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங் சிச்சுவேஷன், எஸ்பெஷலி இன் கிளாஸ் ரூம். ஸோ மோட்டிவேஷன் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டிங்க்ட் மோட்டிவேஷன் என்ன, எக்ஸ்டர்னிக் மோட்டிவேஷன் என்ன, எது வந்து பெர்மனன்ட் மோட்டிவேஷன் அப்படின்றது. அது வந்து மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதை நம்ம அடுத்த யூனிட்ல வரும்போது அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இன்ஸ்டிங்க்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா இது வந்து அவங்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மோட்டிவேஷன் வித்தின் தி லேர்னர்ஸ். அவங்களுக்குள்ள இப்போ ஒரு மாணவனுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்,
இல்லைன்னா ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா நான் வந்து அத்லெட்டிக்ஸ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க் இருக்கும். நான் டாக்டர் படிக்கணும், நான் ஜேஇ படிக்கணும், நான் லா படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க் இருக்கு. இது வந்து உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான மோட்டிவேஷன். இதை வந்து கண்டிப்பா அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பெர்மனன்ட் ஒர்க். ஏன்னா அவங்களுக்குள்ள வந்தது. இப்ப எக்ஸ்னிக் மோட்டிவேஷனா நான் உனக்கு வந்து அப்பா சொல்றாரு, நீ 400 மார்க் எடுத்தேன்னா 10th உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தர்றேன், இல்ல உனக்கு செல்போன் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது வந்து இஸ் டெம்பரவரி. ஏன்னா அந்த பொருளை அச்சீவ் பண்றதுக்காக அவன் வந்து அதை செய்வானே தவிர, அந்த அவார்டு வாங்குறதுக்காக ரிசீவ் பண்றதுக்காக அதை செய்யறானே தவிர அவனுக்கு உண்மையிலேயே அதை செய்யணுன்ற ஆர்வம் அவனுக்கு கிடையாது. அது வந்து இன்ஸ்டிங் மோட்டிவேஷன். அது வந்து இட்ஸ் நாட். அந்த அவார்டு கிடைச்சோடனே அந்த மோட்டிவேஷன் முடிஞ்சிடும். So that's what. So intrinsic motivation, educational psychology emphasizes the strategy to motivate the students and enhance their engagement in learning, making it enjoyable and meaningful. அப்போ மாணவர்களை நீங்க எங்கேஜா வச்சுக்கணும். லேர்னிங்ல அவங்களை என்ஜாயபிளா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அந்த கிளாஸ் ரூம் சும்மா வந்தோடனே வகுப்புல என்னதான் ஆசிரியர் பாடமே, அவர் வந்து ஒரு ஆசிரியர் 1 மணி நேரம் பாடம் எடுக்கிறாங்கன்னா 5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாருன்னா அவர் எஃபெக்டிவ் டீச்சிங்கா பண்ணுவார். எதுவுமே புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா மாணவர்கிட்ட போய் ஏதாவது கதையை பேசுறது, ஏதாவது பேசுறது அப்படின்ட்டு இது வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சிங் அப்படின்றது கிடையவே கிடையாது. வகுப்பறையில அதாவது ஒரு ஆசிரியர் அப்படின்றவது அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, அவர் சமுதாயத்துல பெரிய ஆளா இருக்கலாம். பெரிய ஆளு மீன்ஸ் என்ன, ஒரு டீச்சிங்ல வந்து ஒரு பல்வேறு பல்கலைக்கழகத்துல போய் ஸ்பீச் கொடுக்கலாம், அவருக்கு நிறைய கான்ஃபரன்சஸ் வரலாம், நிறைய வந்து செமினார்ஸ் போகலாம், ஃபாரின்ல நிறைய அவர் ப்ராஜெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்துல அவர் எந்த துறை சார்ந்து இருக்கிறாரோ அந்த துறையில இருக்கக்கூடிய மாணவருக்கு இவருடைய இவருடைய கற்றல் அந்த அறிவு வந்து அவங்களுக்கு பயன்படுத்துறது அப்படின்றதான் எஃபெக்டிவ் டீச்சர். அவர் தான் நல்ல டீச்சர். நான் அங்க போறேன் இங்க போறேன், நான் வகுப்பறைக்குள்ள நான் போறது இல்லை, பாடம் எடுக்கிறது இல்லை அப்படின்னா யுவர் நாட் ஏ குட் டீச்சர். ஃபர்ஸ்ட் வந்து நாம எதுக்கு சேலரி வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வகுப்பறையில் நம்மளுடைய மாணவன், அந்த மாணவனுக்கு நீங்க எஃபெக்டிவா டீச்சரா இருந்துட்டு உலகளாவிய அளவுல நீங்க எவ்வளவு படைப்புகள் வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு ரிசர்ச் ஆர்டிகல் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அப்பதான் நீங்க நல்ல டீச்சர். அது இல்லாம வெறும் நான் வந்து நான் வந்து இங்க மட்டும் தான் டீச் பண்ணவே மாட்டேன், ஆனா வெளியில எனக்கு நான் நிறைய போய் பேசுறேன் வர்றேன் அப்படின்னா யூ ஆர் நாட் குட் டீச்சர், யூ ஆர் ஏ புவர் டீச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வகுப்பறையில நம்மளுடைய கல்லூரி மாணவனுக்கு, நம்மளுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதான் அந்த எஃபெக்டிவ் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்னிக் மோட்டிவேஷன் அதான். ஸோ மாணவர்களை எப்பவுமே என்ஜாய்ஃபுல்லா வச்சுக்கணும், மீனிங்ஃபுல்லா வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் அப்படின்னா மாணவர்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா சூழல் அப்படி இருக்கு. ஆனா அந்த சூழல் வரக்கூடிய மாணவர்களை எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனுக்கு இடம் கொடுக்காம எல்லா மாணவர்களையும் ஒரே மாணவர்களாக அவங்களுக்கு சரியான நிலையில அவங்களை அடைவுத்திறன் கொண்டு வர வைக்கிறது தான் ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சருடைய வேலையா இருக்கும். சரியா? அதை விட்டுட்டு அவனை என்னன்னு சொல்றது, அவனை குறை சொல்றது, அவனை இது பண்றது, அவனை விட்டு வெளியேற்றுறது, அவனை படிக்க வைக்கிறது இல்ல, அது காரணம் இது காரணம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது வந்து மாணவனை படிக்க விடாம கல்வியை தொடர விடாத நிலையில ஒரு ஆசிரியர் செய்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அந்த டீச்சர் அதுக்கான எஃபெக்டை அடைவார். மாணவன் வேணா போயிடுவான், ஆனா அதனுடைய விளைவை வந்து கண்டிப்பா அந்த ஆசிரியர் தனக்கோ தன்னுடைய குழந்தைகள் மூலமாகவோ அதை கண்டிப்பா அவர் அனுபவிப்பார். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. இட்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இது காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அப்படின்னு சொன்ன பார்த்தோம் அப்படின்னா அஸ்பர் ஸ்பிரிச்சுவல் வேல பார்த்தோம் அப்படின்னா கர்மா தியரின்னு சொல்லுவாங்க. அதை பேசிட்டு தான் ஒருத்தர் ஜெயில உட்காந்துருக்கு. ஆனா நியூட்டன் 3rd லா இருக்கு பத்தியில, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை என்று மாணவர்களை நம்மளுடைய குழந்தைகளாக நாம் நினைக்கின்றோமோ அன்றுதான் நல்ல டீச்சரா வர முடியும். அந்த இடத்தில் என்னுடைய குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த குழந்தைய நான் எப்படி கைட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி தான் அது எந்த மாணவனா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணா, எந்த மதம் சார்ந்தவனா இருக்கலாம், எந்த மொழி சார்ந்தவனா இருக்கலாம், எந்த நாடு சார்ந்தவனா இருக்கலாம். ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் முதல்ல ஆசிரியர் இருக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னிக் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னிக் ஃபேக்டர்ஸ்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ். இட் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்ஸ்டர்னிக் அண்ட் எக்ஸ்டர்னிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி மோட்டிவேஷன். அப்போ அந்த இன்ஸ்டர்னிக் அண்ட் எக்ஸ்டர்னிக் ஃபேக்டரை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி அவங்களை மோட்டிவேட் பண்ணணும், இன்ஸ்டர்னிக் எப்படி மோட்டிவேட் பண்றது, எக்ஸ்டர்னிக் எப்படி மோட்டிவேட் பண்றது, ஒரு ரிவார்டு கொடுக்குறேன், ஒரு பரிசு கொடுக்குறேன், பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன், இல்ல ஆர்டிகல்ஸ் வாங்கி தரேன், அந்த பொருள் வாங்கி தரேன், உன்னை இப்படி நான் டூர் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இன்ஃப்ளூயன்சிங் மோட்டிவேஷன் அண்ட் டெய்லரிங் தி ஸ்ட்ராட்டஜி டு ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் நீட். ஒவ்வொரு மாணவனுடைய தேவை. அவன் இன்ஸ்டிக் மோட்டிவேஷன் கொடுத்தா மோட்டிவேட் ஆவானா, எஸ்னிக் மோட்டிவேஷன் கொடுத்தா மோட்டிவேஷன் ஆவானா, அந்த அடிப்படையில மோட்டிவேஷனை தெளிவா புரிஞ்சுட்டு நம்ம டீச்சிங் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ லாஸ்டா அட்ரஸிங் டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ். டைவர்ஸ் அப்படின்னாவே கற்றல்ல வந்து முதல்ல டைவர்சிட்டி இருக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். டீச்சர் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மாணவனும் யூனிக் கிடையாது. டைவர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து மாணவர்கள்லயே நிறைய டைவர்சிட்டி இருக்கும்.
லோ எக்கனாமிக்கல் இருப்பான். கட்டல் லேர்னிங்கை வச்சு பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அந்த மாதிரி டைவர்சிட்டி இருக்கு. அவனுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இம்பாக்ட் அவன்கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் டைவர்ஸ் இருக்கு. ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு இருக்கு. ஸோ அப்போ இந்த அடிப்படையில நீங்க எப்படி டீச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ். லேர்னிங் டிசபிலிட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டி. லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அப்ப கற்றல்ல டிசபிலிட்டிஸ் இருக்கு. எபிலிட்டிஸ் வந்து வேறுபட்டு இருக்கு. லேர்னிங்ல அதனுடைய திறமை வந்து வேறுபடுது. அப்ப அந்த திறமையினுக்கு அடிப்படையில தான் நீங்க வந்து உங்களுடைய டீச்சிங்கை பண்ணணுமே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப கற்றல்ல பார்த்தோன்னா குறிப்பா வந்து வகுப்பறையில பார்த்தோம் அப்படின்னா மென்டலி ரிட்டார்டர்ஸ் இருக்கலாம், பிசிக்கலி சேலஞ்சு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றாற் போல, ஏன்னா அதெல்லாம் டைவர்சிட்டி இருக்காங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லேர்னிங் டிசபிலிட்டினா சில பேர் வந்து முட்டார்கள் மூடர்கள்னு சொல்றாங்கல்ல. நீங்க ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷியன் சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ட் கோஷியன்ல வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிலோ 20, 30 அந்த மாதிரி ஐக்யூனுடைய ஸ்கோர் வருது அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ண முட்டாள்கள் மூடர்களா இருப்பாங்க. எம்பேசிலஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் இடியேட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்களும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க டைவர்சிட்டி இருக்கு. அதனால அவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு வேண்டியது இருக்குது. அப்ப அதுக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி யூஸ் ஆகுது. தென் கிஃப்டட்னஸ் அப்படின்னா ஸோ கிஃப்டட்னஸ் அப்படின்றது என்னது? இந்த இடத்துல ஹை ஐக்யூ ஸ்கோர்ஸ் இருக்கக்கூடியவங்க, மோர் தென் 140 ஸ்கோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து யாரு? கிஃப்டட் சில்ட்ரன்ஸ், எலெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிஃப்டட் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அறிவாண்மை திறன் வந்து அவங்களுக்கு அதிகமாக எதையுமே ஈஸியா புரிஞ்சுக்கிறக்கூடிய திறமை இருக்கும். ஸோ அந்த கிஃப்டட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டைவர்சிட்டி இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல இது மட்டும் கிடையாது. லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடியது மட்டும் இல்ல, கிஃப்டட்னஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது. இது தவிர உங்களுக்கு வந்து அதர் எக்ஸ்பெக்டேஷனலிட்டிஸ் அப்படின்னா வேறு எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோமோ கற்றல்ல டைவர்சிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ, நான் சொன்ன தொடக்கத்துல அவங்களுடைய மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, மதம் சார்ந்து, அவங்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இதெல்லாம் டைவர்ஸ்ல இருக்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு இப்ப நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா 21st செஞ்சுரியில பார்த்தோன்னா டைவர்சிஃபைட் கரிக்குலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா சொல்லியிருக்காங்க. யூஜிசி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அந்த யூஜிசி சர்க்குலர்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய மாணவன் 4 இயர்ஸ் படிக்கிறான் அப்படின்னா இந்த 4 இயர்ஸை வந்து அஸ் பர் லேட்டஸ்ட் என்பிஇ 2020 படி நான் சொல்றேன். அந்த 4 இயர்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு திறமை இருந்தா அந்த கோர்ஸ் வந்து அவன் ஏர்லியரா கம்ப்ளீட் பண்ணும். 3 இயர்ஸ்ல கூட அந்த கோர்ஸ் அவன் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்றது உங்க எல்லாருமே தெரியும். யூஜிசி லேட்டஸ்டா கொடுத்த சர்க்குலேஷன் அதுல பார்த்தோம்னா. ஸோ அந்த மாதிரி வந்து லேர்னிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்னா அவன் ஏன் 4 இயர்ஸ் அதை படிக்கணும்? அவன் 2 வருஷத்துல முடிக்கலாம், 3 வருஷத்துல கூட முடிக்கலாம். சரி, அது அவனுடைய திறமையை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி enables the teachers to cater to students with learning, அதாவது ஸ்கேட்டர் அப்படின்னு இங்க இருந்து கேட்டர் ஆகுறதால மாணவர்களுக்கு லேர்னிங் எபிலிட்டிஸ்ல டிசபிலிட்டியில வேறுபாடு இருக்கு, கிஃப்டட்னஸ் இருக்கு, அண்ட் அதர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், இன்க்ளூஸ் தி எஜுகேஷன் ப்ராக்டிசஸ். ஸோ இதுக்கு வந்து ஆசிரியருக்கு எப்படி வந்து கல்வி உளவியல் உருவது டைவர்சிஃபைட் கரிக்குலம் அப்படின்னா மாணவர்களுடைய வேறுபாடுகள் ஏற்றால் போல நீங்க கலைத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றது இப்ப லேட்டஸ்டா ரொம்ப அதிகமா பேசுறாங்க. சரியா? சோ இந்த அடிப்படையில கல்வி உளவினுடைய முக்கியத்துவம் குறித்தான பல்வேறு பாயிண்ட் எதுவுமே எக்ஸாமினேஷன்ல இப்ப நான் சொல்ல எல்லா பாயிண்ட்டுமே வந்து எஜுகேஷன் சைக்காலஜில முக்கியமா மங்கள் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் அங்கங்க அதை எடுத்திருக்கு. ஸோ மங்கள் புக்கினுடைய கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபீட்பேக், கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நீங்க கொடுங்க. நீங்க அங்க வந்து இதுல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல இப்ப யூனிட் 1 and 4ல இப்ப லேட்டஸ்டா நம்ம சில வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க பாருங்க. நான் ஒவ்வொரு யூனிட் தொடர்பு இருக்கக்கூடிய சில முக்கியமான யூனிட்ஸ்ல உங்களுக்கு நான் இது தொடர்புடைய வீடியோவை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ அந்த வீடியோக்களை நல்லா பார்த்து புரிந்து அதற்கேற்றார் போல் நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.